மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். என்னன்னா, மோஷன் போகும்போது ஒரு ப்ளீடிங், மோஷன் போகும்போது அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். நம்ம உடல்ல எங்க ப்ளீடிங் இருந்தாலும் நாளடைவுல என்ன ஆகும்னா, நம்ம உடல் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ மோஷன் போகும்பொழுது வரக்கூடிய இந்த ரத்தம் அப்படின்னு சொல்றது உடல்ல எந்த வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு கண் அடிக்கடி இருட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் ஒரு 4 படி ஏறி போறேன், ரொம்ப மூச்சு வாங்குது, அதிகமான முடி உதிர்த்தல் பிரச்சனை இருக்கு, உடல்ல அந்த ஒரு ஸ்டாமினா இல்லைங்க, அப்படியே வெளவெளத்து போற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நமக்கே தெரியாம ப்ளீடிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா வரக்கூடியதுதான். சோ அப்ப பார்த்தோம்னா, இந்த மலம் போகும்போது எவ்ரிடே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் போறதே நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தோம்னா மோஷன் போயிட்டு முடிச்சிருப்பாங்க, சோ அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். எதனால் இது ஏற்படுது, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். சோ ரொம்ப நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்து கஷ்டப்பட்டு ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா, சோ மோஷன் போகும்போது நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். அதனால சேர்ந்து என்னன்னா ப்ளீடிங் ஆகுது. இல்ல ஒரு சிலருக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும், மூலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்டர்னல் பைல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆசனவாய் பகுதியில உள்புறமாக இருந்து ஒரு சின்ன வளர்ச்சி, சதை வளர்ச்சி மாதிரி வளர்ந்து வெளியில வந்திருக்கும். சோ இது நிறைய பேருக்கு கான்ஸ்டன்டா வெளியிலேயே இருக்கும், ஒரு சிலருக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் அந்த மோஷன் போகும்பொழுது அந்த லைட்டா கீறல் ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டு ப்ளீடிங் வர்றதை நம்ம பாக்குறோம். இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் ஒரு சிலருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிஸ்டுலா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். பிஸ்டுலா அப்படின்னு சொன்னா பௌத்திரம் சொல்லுவாங்க. நம்ம ஆசனவாய் பகுதியில உள்புறத்துல இருந்து நமக்கு சின்ன துளைகள் மாதிரி எக்ஸ்டர்னலா வெளிப்பக்கமாக நமக்கு ஒரு ஓப்பனிங் வர மாதிரி இருந்து ரொம்ப ப்ளீடிங், அது வழியாக சீழ் வர பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இதுல பார்த்தோம்னா மோஷன் போகும்போது ரொம்ப வலி இருக்கும். நிறைய பேர் இது சர்ஜரி பண்ணியும் இருப்பாங்க. இதை தாண்டி பேசிக்கா வரக்கூடிய ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக ஆசனவாய் பகுதியில ஒரு வெடிப்பு இருக்கிறதும் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ இந்த காரணங்களால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எக்ஸஸா நமக்கு ப்ளீடிங் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். சோ ஆசனவாய் பகுதியில இருந்து அதிகமான ரத்தம் வெளியேறுவதை நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி ரத்தம் உடல்ல இருந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல்ல பல பாதிப்புகள் ஏற்படுது. நம்ம சொன்ன மாதிரி அனிமியா, தலை சுத்தல், மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இது எல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நமக்கு ப்ளீடிங் இருக்கும்பொழுது இந்த ரத்தப்போக்கை எப்படி நம்ம சரி செய்யலாம், எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளா இது நம்ம சரி செஞ்சுக்கலாம். இதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காரமா, புளிப்பா, அசைவ உணவுகள் சாப்பிட்றத முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகி ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறவங்க, அதிக தூரம் டிராவல் பண்றவங்க, இறுக்கமான ஆடைகளை அணிஞ்சே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாதுங்க, இறுக்கமான ஆடைகள் தான் நான் நிறைய அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். சரியா தண்ணீர் குடிக்காமல், ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடாம இருந்து இதனால மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்பட்டுச்சுனாலும் நமக்கு ஆசனவாய் பகுதியில ஒரு வறட்சி ஏற்பட்டு அதிகமான ப்ளீடிங் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம என்ன உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்ன மாதிரி காரமா, ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப நான்வெஜ் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, அடுத்த விஷயம் என்னன்னா, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட சொன்னீங்க, ஓகே நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு அதுல சர்க்கரை நிறைய சேர்த்தோ இல்ல பால் சேர்த்தோ குடிப்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஒரு பழம் நம்ம எடுத்து ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்றோம்னா அதை அப்படியே ரவா கடிச்சு சாப்பிடும் பொழுதுதான் அதனோட மொத்தமான நமக்கு நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிட சாப்பிட நம்ம உடல் ஆசனவாய் பகுதியில அதிகமான ஒரு எரிச்சல், உதிரப்போக்கு, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்ததாக நம்ம உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது,
இதுல வந்து நம்ம வீட்டுல ரெடி பண்ண ஃபுட்ஸா இருக்கணும். ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவுட் சைட்ல நிறைய வெளியில நம்ம கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிட்றோம்னா நமக்கு நிச்சயமாக கான்ஸ்டிபேஷன் வராது. ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோம்னா, மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள், அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண நிச்சயமான பலன்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ப்ளீடிங் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு வெண்டைக்காய் பயன்படுது. வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான மோஷன் வந்து நார்மலா போறதுக்கு நமக்கு வெண்டைக்காய் பயன்படுது. இந்த வெண்டைக்காய் தண்ணீர் ஊற வைத்து இரவு நேரத்திலே ஒரு 4-5 வெண்டைக்காயை வந்து நம்ம தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை குடிக்கலாம். இல்லைன்னா வெண்டைக்காயை வந்து நம்ம வேக வைத்து மசிச்சு அதனோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல்ல வாரத்துக்கு 2-3 நாட்கள் சாப்பிடும்பொழுது இந்த வெண்டைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து அதை மசிச்சுக்கணும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் சேர்க்கணும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த கலவையை வந்து ஒரு பவுல்ல வச்சு சாப்பிடும் பொழுது அதிகமான உதிரப்போக்கு இருந்தா அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ உதிரப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காயை உணவுல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பலனை வந்து தருதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது நம்ம உணவு முறைகள்ல பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வெந்தயக்கீரை வீட்டுல கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஒரு ட்ரேல மணல்ல நம்ம வெந்தயம் தூவி விட்டாலே ஒரு வாரத்துல நமக்கு வெந்தயக்கீரை வந்து முளைச்சி வெளியில வந்துடும். இல்ல நமக்கு வந்து கடைகள்ல வாங்கி அதோடைய ரூட் மட்டும் வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி முழுதையும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நல்லா வேக வைத்து இதனோட வெந்தயக்கீரையோட கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு சேர்த்து சூப் மாதிரி வச்சு குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, இந்த மலம் கழிக்கும் போது வரக்கூடிய ரத்தம் இது வந்து குறையும். மூலமோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள், ஆனல் ஃபிஷர் இருக்கு, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இரவு நேரத்துல ரொம்ப சீக்கிரமா அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுல சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கருணை லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது மூளைச்சூட்டை குறைப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு லேகிய வகை அப்படின்னு சொல்லலாம். கருணை லேகியத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கருணை லேகியம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். முக்கியமாக இரவு நேரத்துல ஒரு 5 கிராம் அளவுக்கு கருணை லேகியம் நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய பலன்கள், நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு அப்புறமாக பார்த்தோம்னா மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது வந்து பிஞ்சி கடுக்காயை பயன்படுத்தி சிட்ராமனுக்கு எண்ணெய் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தைல வகை. இது வந்து உள்ளுக்கு குடிக்கக்கூடியது. உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த டைம்ல குடிக்கலாம்னா இரவு நேரத்திலோ இல்ல காலையில வந்து அந்த டோசேஜ் வந்து மாறுபடும். எந்த அளவுக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்றது மாறுபடும். ஸோ இரவு நேரத்துல வந்து ஒரு 10 துளிகள் அளவுக்கு பால்ல கலந்து குடிச்சா காலையில நமக்கு ஈஸியா மோஷன் போகும். இதுவே காலை நேரத்துல நம்ம குடிக்கிறோம்னா அப்படியே ஒரு 10 ml அளவுக்கு நம்ம எடுக்கும் போதும் நல்ல ஒரு மாற்றம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி மூலக்குடோரி எண்ணெய் நம்ம பயன்படுத்தும் போதும் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம நமக்கு ஆசனவாய் பகுதியில அதிகமான ரத்த போக்கு இல்லாமல் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் அதிகமான உறக்கம் இல்ல உடல் உஷ்ணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான உணவு முறை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனோட நம்ம வந்து எண்ணெய் குழி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய மொத்தமான கழிவுகளும் நமக்கு வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் கோடைகாலம் வந்தாலே நிறைய பேருக்கு இந்த ஆனஸ் ரீஜன்ல ஒரு ப்ளீடிங் வர்றதை பார்க்குறோம். ரொம்ப அவதிப்படுவீங்க. ஸோ அதற்கான வழிமுறைகள், எளிய சித்த மருந்துகள் என்னன்றதை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.